Hello guys, welcome back to Jana Channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா YouTubeல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படினு நாங்க சொன்னோம். அப்படி என்ன ப்ரோ சூப்பரான அப்டேட் அப்படினு கேக்குறீங்களா? YouTube ப்ரமோஷன். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஒரு வீடியோவை ப்ரமோஷன் பண்ணனும்னா என்ன பண்ணுவோம்? Google Adsல போயிட்டு இந்த YouTubeோட லிங்க் எடுத்து சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து கேம்பெயின் செட்டப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா செட்டப்பையும் பண்ணி முடிச்சிட்டு பேமெண்ட் பண்றதுக்குள்ள நிறைய பேர் ஸ்டார்டிங்ல பிகினர்ல இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க, நிறைய டவுட்ஸ்மே வரும். பட் ஆனா YouTube கொண்டு வந்திருக்க இந்த ஒரு ஃபியூச்சர்ல ஜஸ்ட் 5 ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா வந்து பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க உங்க ப்ரமோஷன் அதாவது நீங்க எதுவுமே தெரியலனா கூட இந்த 5 ஸ்டெப் நீங்க கரெக்டா பண்ணா போதும் உங்க வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ A to Z எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஒரு வீடியோவை லைவ்ல கொண்டு வரது அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து பண்ணி முடிச்சு இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து தெளிவா எல்லாமே வந்து புரியும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ ரொம்ப பேசாம உடனே அந்த அப்டேட்டை போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மாதிரி உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. சவால் நான் பாத்தீங்கன்னா வந்து YT ஸ்டுடியோக்குள்ள கான்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து ப்ரமோஷன் பீட்டா அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து வந்திருக்கேன். இப்போ நீங்களும் போய் இந்த ஆப்ஷனை செக் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு இந்த ஆப்ஷனே ஷோ ஆகல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது யூடியூப்ல வர ஒரு ஃபியூச்சருமே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு வரும்னா மானிடைஸ் ஆன சேனலுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வரும். அதுக்கப்புறம் தான் மித்த சேனலுக்கு எல்லாமே வரும். இப்போ பீட்டா டெஸ்ட்னு ஒன்று வருதுன்னா மானிடைசேஷன் பண்ண சேனலுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா? மேபி உங்க சேனலுக்கு வந்து வரல அப்படின்னா மானிடைசேஷன் ஆகியும் வரலன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, கம்பல்சரி பாத்தீங்கன்னா வந்துடும். அப்டேட்டும் பண்ணி பாருங்க. ஓகே, நான் YT ஸ்டுடியோக்குள்ள வந்தோடனே கான்டென்ட்குள்ள ப்ரொமோஷன்றதுல தான் இந்த ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா புதுசா வந்து வந்திருக்கு. இது ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, நம்ம வியூஸ்க்கு நம்ம சொல்லணும்ல அப்படின்றத. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து நம்ம இங்க பாருங்க கெட் ஸ்டார்டட். இங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறாங்க. உங்க வீடியோ இப்படி தான் வந்து ப்ரொமோட் ஆயிட்டு இருக்கும். கீழே ஆட்னு போட்டிருக்கா, என்னோட கர்சரை பார்த்தாலே தெரியும். ஆட்னு போட்டு டெக் ஜனா ஜான் சப்ஸ்கிரைப்னு வந்திருக்கு. இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல அப்டேட். ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் பண்ண போறதை நீங்களே பாருங்க, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளா புரியும். கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வரும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் கிரியேட் நியூ பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். விச் அக்கௌண்ட் யூ சூஸ்ன்னு கேட்குறாங்க. நான் கிரியேட் நியூ பேமெண்ட் கொடுத்துருக்கேன். என்கிட்ட எந்த பேமெண்ட் அக்கௌண்ட்டும் இல்லை அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த பாருங்க செலக்ட் வீடியோ ஃப்ரம் யுவர் சேனல் கேட்குறாங்க. இந்த இடத்துல போயிட்டு ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 19 கேரக்டர், அதாவது 90 கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்து போடணும். 90 வேர்ட்ஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ 90 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ஹெட்லைன், நம்ம ப்ரொமோஷனோட டைட்டில், இது டிஸ்கிரிப்ஷன், நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? எல்லாமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவியூ மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. உங்கள் வீடியோ இப்படி தான் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே எந்த கண்ட்ரிலன்னா இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. நம்ம தமிழ் வீடியோ அங்கே போகிறது கொஞ்சம் தான் தமிழ் பீப்புள் இருப்பாங்க. அதனால நான் கட் பண்ணிட்டேன். பங்களாதேஷ் தேவையில்லை எனக்கு. ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் அதிகமாகவே தமிழ் பீப்புள் இருப்பாங்க அப்படின்றனால அந்த 2 கண்ட்ரியை மட்டும் வச்சிருக்கேன். ஸோ இந்த என்னோட வீடியோ என்ன லாங்குவேஜ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் என்னோட வீடியோ பார்க்க முடியும் அப்படின்றத செலக்ட் பண்ணியாச்சு. மேபி உங்கள் வீடியோ ஹிந்தி, இங்கிலீஷ் எதாக இருந்தாலும் ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. இந்த இடத்துல கரன்சின்னு இருக்கா, இங்கே INR. மேபி உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் கண்ட்ரி செலக்ட் ஆயிருந்ததுன்னா INR வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோடனே பட்ஜெட், டோட்டல் பட்ஜெட் இந்த இடத்துல வந்து 3500 எக்ஸாம்பிளுக்கு அதுவாக டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம அவ்வளோ காசுலாம் இல்லை, நம்ம சும்மா 500 பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். ஓகே, 500 போட்டிருக்கேன் நான். என் டேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ என் டேட் August 4, அது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த டேட்? இப்போ இந்த மந்த் நான் வீடியோ பண்ணுற மந்த் வந்து ஜூலையில் பண்ணிருக்கேன். ஜூலை 22 இன்னைக்கு. இப்போ 24 இல்லை வந்து 24ல் எந்த டேட்டில் வந்து உங்கள் ஆட் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்றத கொடுங்க. மினிமம் ஒரு 10 days கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ஸ்பெண்ட் 1000, அதாவது 1000 நம்ம போட்டோம்னா 1000 வந்து அகைன் வந்து நமக்கு ஆஃபர், அதாவது ஒரு வவுச்சர் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க 45 per day ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து ஜூலை 31 வரைக்கும் இந்த 500 வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோ டோட்டலாக அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன இருக்குது, பில்லிங். ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம போய் கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மே இருக்கும் இதுக்குன்னு. அங்கே போயிட்டு இவ்வளோ விஷயத்த பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா எடுத்துறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் தட்னால கம்பெனி கூகுள் பாலிசி அப்படின்றத சொல்லிடலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனே எடுத்துடலாம். இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா, இங்கேயே காப்பி பண்ணி இந்த இடத்துல இப்படி காப்பி பண்ணி இப்படி போட்டுடலாம். ஓகே, இந்த இடத்துல போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2022 எடுத்துடலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வச்சிடலாம். வேறு என்ன ஃபால்ட் இருக்கா, டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ரீட் த பாலிசி. சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகே, சிம்பிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வேறு எதனாச்சும் இருக்கா, வேறு எதுவும் இல்லை. இப்போ நமக்கு பக்காவாயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணியாச்சு.
லாஸ்ட்டாக பில்லிங் மட்டும் தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் ஏன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிருக்கேன்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் போயிட்டு அவ்வளோ விஷயத்த பண்ணுறதுக்கு இதில் ரொம்ப அங்கே பாருங்கள் மொத்தமாக 1 2 3 4 அதாவது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆப்ஷன்லேயே முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக பில்லிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள அதாவது பில்லிங் பேமெண்ட்டில் செக்ஷனில் வந்தோம் அப்படின்னா ஸோ இதில் நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு நம்மள பேமெண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் ப்ரொஃபைல் எதுவும் இல்லைனா கிரியேட் நியூ பேமெண்ட் ப்ரொஃபைல்னு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்து அது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் சும்மா அப்படியே வச்சுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பே வித் நெட் பேங்கிங் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன மாதிரி மெத்தடில் நம்ம வந்து பே பண்ண போகிறோம்? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியா இல்லை பேமெண்ட் வேலெட்டை யூஸ் பண்ணி பே பண்ண போகிறோமா? பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அப்படின்றதுக்கு நான் நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலாக ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அதே செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து மேனுவல் பேமெண்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 500 பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதில் ப்ரொமோட்னு கொடுத்துடணும். ஓகே ப்ரோ, இப்போ பேமெண்ட் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரொமோட் கொடுத்தோன்னே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் அதாவது பெண்டிங் அப்படின்ற ரிக்வஸ்ட்டில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங் போயிடும். இந்த அமௌண்ட் அதாவது இந்த 500 அமௌண்ட்டை நான் எங்கே போய் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்ஸில் நம்ம அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் கூகுள் ஆட்ஸில் போய் பண்ணி காட்டுறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு அதில் இதே சேம் அக்கௌண்ட் நம்ம வந்து சேம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பில்லிங் அக்கௌண்ட்லேயே நம்ம அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அந்த பேர் போட்டு அந்த இப்போ பில்லிங் ப்ரொஃபைல் இதுதான் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 500 வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கூகுள் ஆட்ஸில் போய் நம்ம 500 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ப்ரொமோட் அப்படின்றத வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரிக்வஸ்ட்டில் போயிட்டு பெண்டிங் அதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்ம ஆடை ரிவ்யூ பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதான். இதை நான் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ அதையுமே பாருங்கள். ஓகே, நான் அந்த யூடியூப் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ கண்டினியூ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். கூகுள் ஆட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நீங்கள் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே நான் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறேன். ஸோ செலக்ட் கூகுள் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. இதில் எந்த அக்கௌண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து செட்டப் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்கிற அக்கௌண்ட் இருக்குது, இங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இதில் அக்கௌண்ட்டு வந்தால் நம்ம பாருங்கள் 92 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடியுது. ஸோ 92 தோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்களா ஸ்மார்ட் கேம்பெயின் அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சுவிட்ச் டு எக்ஸ்போர்ட் மோட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. நமக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் மோட் அப்படின்றத நான் வந்து கிளிக். ஓகே, ஸோ சுவிட்ச் டு எக்ஸ்போர்ட் மோட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கு நான் வரும் பாருங்கள். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் அப்படியே பண்ணிட்டு வாங்க. எக்ஸ்ப்ளோர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். நம்ம அக்கௌண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் சேம் அதே தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா. ஸோ பண்ணிட்டு உடனே ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்களா இங்கே என்ன சொல்கிறாங்க, என்டர் யுவர் பில்லிங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம போய் ஃபிக்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு யார் கொடுத்தோம்? 500 கொடுத்தோம். அந்த 500 இதில் ஆட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆட் ஃபண்ட் அப்படின்றத நமக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஐஎன்ஆர் எல்லாமே ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெட் பேங்கிங் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹவ் யூபின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து என்டர் பண்ணணும். 500 என்டர் பண்ணிட்டு ஸோ சப்மிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, லோட் ஆகிட்டு என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன். ஸோ கண்டினியூ அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா ஸோ என்ன பேங்க் அக்கௌண்ட் போடுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு உங்கள் சிஎன்ஆரோ இல்லை வந்து இப்போ சப்போஸ் எந்த பேங்க்கை பொறுத்து இப்போ கோட்டக் பேங்க் வச்சிங்கன்னா சிஎன்ஆர் இந்த மாதிரி அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். கூகுள் பேயில் ஒரு பின்கோடு வச்சிருப்போம்ல யூபிஐ பாஸ்கோடு அது எல்லாத்தையும் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே அடுத்தடுத்த ஸ்டெப் போனால் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல ஆட் ஆகிடும் அப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ இதில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பில்லிங் செட்டப் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க அவைலபிள் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு 0ல் இருக்குது. நீங்கள் அந்த 500 ரூபாய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதில் 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா காட்டும். இதில் வந்து ப்ரொமோட் லாஸ்ட் ஆப்ஷனில் பில்லிங்கில் வந்து ப்ரொமோட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆடுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ், நான் ஃபுல் டீடைலாக பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ணி வச்சிட்டேன். இதில் A to Z எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டேன். அதே மீறி ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதே சமயம் கமெண்ட்லேயும் சொல்லலாம். அவ்வளோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து யாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து உங்கள் வீடியோ ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த நான் வீடியோ எண்டில் ஒன்று சொல்லியிருப்பேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்லேயே இந்த வீடியோ கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டவுட் வந்து சொல்லுங்கள். நான் உடனே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.
ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து யூடியூப்ல வந்து வியூஸ் வராமல் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்கன்னா இந்த ஒரு மெத்தட் இருக்கிற இதையும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.